ஹலோ ஹலோ யார் ஏஜென்ட்டாப்பா? இல்லை என்ன இது? இவங்க என்ன பண்ணாங்க? நேற்றுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நேற்று டேட் இல்லை, என்ன தான் நீ கொடுத்தாங்க? நம்பி தானே கொடுத்தாங்க. ஆள் என்ன சொத்து மாத்திரமா வச்சுக்கிறேன். அது காத்துல அடிச்சு மூடும்போது அதுக்குள்ள வந்து அடிக்கிறதுக்கு பாவம். ஏன் போல அனுப்புறா? பின்னாடி குண்டா வந்துக்குதா? எலிவேட்டர் அனுப்பிச்சிட்டா? கோயிலுக்கு பின்னாடி இறங்குதான். ஓஹோ, அப்ப சமாளிச்சுமா? சரி சரி சரி, அதுக்குதான் ஏன் இப்ப நான் வேற நீ தூங்கு தூங்கு. சரி 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 தூங்குப்பா தூங்குப்பா. ஓகே ஓகே. யாரா? யாச்சிட்டு வேற சுந்தரமூர்த்தி. அவர்தான் தூக்கத்துல பேசிக்கிறாரு. அவர் என்ன டிஸ்டர்ப் பண்ண? யாரு? நம்மளே சமாளிச்சிருக்கலாம். நான் பேசணும் போன்ல பேட்டரி இல்லடா. அதே நீ நம்பி கேட்டுங்க. இப்பதான மாலை இறக்க போறோம், தெரியுதா? நான் எதுக்கு இறங்க நான் பேசிக்கிறேன்னு நீ தம்முன்னு தெரியாத இல்ல. பாருப்பா நீ போடா. இப்போது புறக்கலை ஆரம்பிக்கிறது. அருமையாக ஆடுவாள், திறமையாக ஆடுவாள், அற்புதமாக இருப்பாள். அவளை பார்த்தாலே நமக்கே ஒரு கிளுக்கு வரும். ஆள் குண்டா இருப்பா, வருவா பாருப்பா, ஓடுவாமோ. அதே மாதிரி ஆட்டுறான். அவங்க துணி போட்டா வெளுக்கு, இங்க என்ன போட்டா வெளுக்கு போடுறதுன்னா வெள்ள துணியே போடுங்க. போட்டு அப்படியே ஏத்துக்கணும். ஹெலிகாப்டர்ல இறங்குற சொன்னா நீ தானா இறக்கணானா? டிரைவர் வந்தானா? டிரைவர் வரல. அந்த ஏதாவது ஒருத்தர் ஓட்டுறவர் வந்தாரா? ஓட்டினாரா? கீர் போட்டாரா இல்லையா? இல்ல இல்ல, நான் போட்டுருப்பாரா? போட்டு தூக்கி இருப்பாரு. அப்படியா? என்னம்மா வண்டி ஓட்டுறது கேட்டா முடியா வச்சு வருது இல்லைங்க. அப்படியே தூக்கி இறக்கி இருப்பான. உன்னை இறக்கி விட்டானா? விட்டானா? இறக்கி விட்டானா? நீ இறங்கி சாமாத்தி உன் சாமாத்தி நீ இறங்கி வச்சேன். அந்த லாக் எப்படி ஓபன் பண்ண? சாவி மாதிரி உள்ள விட்டாரா? அவனுக்கு தெரியும். படி தொப்புக்குன்னு வாய்கள. சரி சரி இருக்கிட்ட ஏதாவது வந்து செஞ்சா நல்ல ஓட்டுனர். அப்படியா? பரவாயில்ல, மறுபடியும் அதுலயே போறியா? அது ஆள் தான் முடியும். தப்பா பேசுனா எதுவும் பேச நான் தப்பா பேசல. ஓட்டுநூறு அது போல நினைச்சு நான் சரி. இங்க 30 ரூபா நடக்குது. இந்த இளவரசம்மா அவங்களுக்கு தான் பிறந்த நாள் விழா. கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மறுபடியும் ஹெலிகாப்டர் போனோமா? அவர் தூங்கிட்டு இருப்பாரு. நீ போய் எழுப்பு, எனக்கு தெரியும். அவங்க தூங்கினா கூட நீ எழுப்பு. நீ அப்படியே கால் எனக்கு தெரியாதா? என்னையே தட்டுற தம்பி தம்பி. இளவரசம்மா பிறந்த நாள் விழா அவங்களுக்கு தான். இவரு என் ஜாமான் பரவாயில்ல பரவாயில்ல ஒண்ணு பாத்தீங்கன்னே இருக்கிறாருல. பேரரசர் மோகன்ராஜ் அங்கே பேரரசு ஐயாதான் பேரரசு. நான் காவலாளி, மெய்காப்பாளன், பாதுகாப்பு. இவரு யார் தெரியுமா? அந்த அண்ணன் யாரு? தளபதி பார்த்தே இருக்க மாட்டேன். சரிங்களா? நம்ம 3 பேர் கலந்து வந்து தெரியுமா? ஓட்டுநர் கதெல்லாம் விடுறேன். அது சும்மா விட வச்சான். இந்த சும்மாவே இல்லடா, நிஜமா தானே நடந்துச்சு. சரியா? சரி, அதான் லேட் ஆகியா சொல்லக்கூடாது. எவ்வளவு பேசியா? அவன் ஜிபே தான் பண்ணி விட்டாரு. ஜிபேல பண்றான். ஏன் வேன்ல பண்ண சொல்றேன்? வேன்ல இல்ல, ஜிப்லயும் பண்ணல. அவரு அமுச்சு விட்டாரு. கூகுள் பிளேல. கூகுள் வந்துட்டா? கூகுள் பிளே கிடையாது பாவே. கூகுள்ல தானே கூகுள்.
அது பே வராது. கூகுள் பே. கூகுள் பே. அதுல ஏதோ ஒன்று அனுப்புறானுங்க. PAY தான் பே. பிளேனா விளையாடு. புரியுதா? என் இங்கிலீஷ் பேசலாம் தெரியாது. அதை விட நம்ம என்ன வேலையா வந்து தெரியுமா? உன்னை இட்டுன்னு வந்து முக்கியமான வேலை இருக்குது. நீ என்ன பண்ற ஏது பண்ற எனக்கு தெரியாது. மன்னரை கவுத்துணும். தள்ளி விட்டுட்டேன். அது நாங்க தள்ள மாட்டோமா? தள்ள தெரியாது அவருக்கு. அப்படி கிடையாது. உன்னை இட்டு வந்த காரணம் இருக்குது என்ன? நீ ஆடுற ஆட்டத்துல அவர் மயங்கிடணும். சொல்லு வலுவணும். எதனா ஓய்வு போட்டோம் நம்ம என்ன வச்சு. ஆனா நான் மட்டும் போய் தான் சொன்னேன். இருக்கா இல்ல நீதான் கூட்டம் வந்து நம்ம செட்டப்பு எப்படி சொல்ல போறேன்? சரி விடு. என்ன அங்கன்னா கலாச்சி. ஓஹோ நம்ம அண்ணன்டா பம்ப் அடிக்கிற பேரு பேரு நாகலிங்கம். லிங்கம். நல்ல அண்ணன் லிங்கம். லிங்கம்னாவே எனக்கு ஞாபகம் ஞாபகம். லிங்கம் அவங்களுடைய நாமதயத்துல பாடக்கூடிய கரெக்ட். நாகலிங்கம் அண்ணன். சிவலிங்கம். எனக்கு அந்த சிவலிங்கம் தர்மலிங்கம் அந்த பாம்பு கூட அந்த அவர் பிடிக்கும். அந்த மாதிரி பேர்ல ஒரு தெய்வத்தினுடைய பெயர் பா. நம்மள பத்தி பேசணும். பின்னாடி நம்மளே நோட் பண்ணி ஆட்டி கொடுக்க போறேன். என்ன பாரு ரேட் கம்மியா சொல்றேன். உடி ஆர்டிகல்மா போட்டு தரேன். என்ன வரும் என்ன எப்ப போய் நான் நீ ஆர்டிகல் என்ன ஆர்டிகல் ஆர்டிகல்மா. ஓ நாட்டியம். நாட்டியம் இதுல ஐயோ ஆடாத இன்னைக்கு அந்த குச்சிப்புடி எத்தனை வரல. குச்சி ஆமா குச்சிப்புடி என்கிட்ட கூட தந்திருப்பான். அது அப்பப்ப வாலியா அதனால தான் கொடுக்கலாம். அதெல்லாம் வேணாமா கை இதை மட்டும் ஆடு. சொன்னது மாதிரி கூடுவேன். நல்லா இருக்க மாட்டேடா கூடுவேன். பரவாயில்ல எல்லாரும் அந்த இடம் போகும். மம்மால டான்ஸ் நான் இத மாட்டாச்சு. மம்மால அண்டர் பஞ்சுமா. மம்மால கீகி மம்மால டான்ஸ் நான் இத டான்ஸ் மம்மால. ஏய் மம்மால பிரமாத்தி. என்னப்பா மம்மால கீகி எத்தனை மம்மால? புது மாடல்மா. புரியல. புது மாடல். இப்ப 10ல போயிடுது அதான். எவன சண்டை வந்தானே கூட பாரு. போடா வாடலாம் இப்ப கேக்குது. என் தூணே இத வார்த்ததான் மம்மால. மம்மால என்ன மம்மால ஏய் மம்மால கும்மாலன்னு இதுக்கு அப்புறம் கூப்பிட்ட ஒப்பனை இருப்பேன். இசுமோ சும்மா தான் உட்காந்துங்க. அவன் இருப்பா இசுமோ. அவனாவது ஜாலியா இருக்கும். என்னடா ஒரு மன்னர் உட்காந்து நெருக்க வந்துங்கிற. அவரு டீ பார்த்தா சும்மா இருக்க மாட்டாரு. அவரு வந்து காட்டி மாறு. அவரு நாம ஐயா இன்னொரு முறை உன்ன தட்டி வராரு கை கொடுங்க. இன்னொரு முறை அந்த மாதிரி ஊக பாத்துட்டியா? எங்க பாருங்க எங்க குத்துனா எங்கதான் அவர் 3 கை குத்தியப்பா குத்தியா? அதுக்குதான் 3வது முறை வந்தாரு. இன்னும் 2 முறை வந்துட்டா சரியா போச்சு. கிளம்பு காத்தோட்டம் போ. இதுக்கப்புறம் அதான் கூப்பிடுறேன். ஆண்ணியா கிளம்பு. அவ்வளவுதான் வந்து ஆண்ணியா கிளம்பு காத்தோட்டம் போடியா. என்னடா நாட்டிக்காரன் கேவலமா போயிச்சா? சும்மா துட்டுவா நான் கிளம்புன்னு தான் சொல்லுவேன். பாக்குறியா என்ன குடிச்சுக்கணும் உள்ள உட்காருவேன். உட்காரு நீ நானா நான் என்ன போய் இப்படி பேசுவேன். நயமா பேசுனா நயமா பேசுவேன். இந்த லொக்காலிட்டியா லோக்கல்ல இறங்கி பேசுவேன். ஐயோ பணக்காரோ அங்க வச்சு ஆமா இங்க வச்சு பண்ணுமா அங்கதான் காணுமா இங்க வச்சு பண்ண காணுமா. ஓ மை காட் ஓ மை காட் பணத்தை காணவில்லை. 2024 பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும். அது பாத்ரூம் போயிருக்கும் வரும். பணத்துக்கு கால் முளைச்சிருக்கும் பாத்ரூம் போயிருக்கும் வரும். பாத்ரூம் போனா கால் முளைக்க கூடாது. அப்பா ஓ பாத்ரூம் போயிருக்கும் வருமா? பாத்ரூம் போயிருக்கும் வரும்.
சொர்ந்து எடுத்து போறது அங்க பாக்காத பாத்ரூம் போய் வரும் பணம் எப்படிடா பார்த்து ஓ போவோம் நோட்ல யாருக்கிட்ட காந்தி தாத்தா அவர் வராதான்னா எவ்வளவு நாள் அடக்கி நிற்பாரு போயிருப்பாரு வருவாரு ஆனா காந்தி தாத்தா ஒரு நாள் எங்கிட்ட வந்து அழுகுறாரு தேம்பி தேம்பி அழுகுறாரு உங்களுக்கு நான் சுதந்திரம் வாங்கி தந்தனாடா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சாப்பாடு கிடையாது தூக்கம் கிடையாது சொக்கா கூட பார்த்து நான் வெறும் கூட்ட மாட்டேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வெள்ளக்காரன் சுதந்திரம் வாங்கி தந்தேன் ரூபா நோட்ல என் போட்டா போல நான் கேட்டேனாடா ரூபா நோட்ல என் போட்டா ஏன்டா பாட்டீங்க எனதுமே ஓயின் சாப்பிட கராத்துறான்டா அவன் தூங்கி கராத்துறான்டா உள்ள நான் சரக்கு அடிக்கிறாளாடா டே எனதுமே அங்க போறீங்களா அது பரவாயில்ல கோயில் உண்டியில போறீங்க காத்தியா வரலடா எனக்கு காத்தியா வரல பாராத்துல எப்படா காத்து வருது எனது மேல உள்டி போறீங்களா அது பரவாயில்ல எப்படின்னா சகிச்சுக்கிறேன் ஆனா என்ன தூக்கி இந்த பொம்பளைங்க அங்கே வச்சுக்கிறாங்க அந்த நோட்டே சாலையில கிஞ்சி போச்சு ஏன் செல்லல அவர் தேம்பி ஆயிட்டாருல நோட்டு நெஞ்சு போச்சு கிஞ்சி போச்சு கம்பி கட்டுற கதெல்லாம் கம்பி கட்டினா டேங்க் கட்ட முடியும் ஐயா இவன் தாங்க எடுத்து வச்சுக்கிறான் இப்படி கண்டுபிடிச்சுக்கிறாப்பா புலர் விசாரணை நிறைய செய்யறான் புரியல புலர் விசாரணை சிஐடி சவுந்தரா கொஞ்சம் ஏமாத்த எருமாடி ஏழப்பல எடுத்து சொல்லுங்க நாயா ஓட்ட சொல்லி எருமாடு ஓட்டாங்க யாரு ஓட்டுறாங்கன்னு எனக்கு தெரியும்டா என்ன மன்னர் ஓட்டிக்கிறாரா அவர் ஓட்டு விட்டாங்க துட்டு ஒண்ணா துட்டு ஒண்ணா நான் கேட்கல பதில் சொன்னா துட்டு உனக்கு இல்ல கிடையாது இப்போ கல்வி காசு சரி கேள்வி நீங்கள் எழுப்புகிறீங்களா இல்ல நாங்க எழுப்புறோம் இப்ப நான் எழுப்புகிறேன் முடியல நீ எனக்கு தெரியுமே யார் தட்டினா ஏன்னு தெரியுமே எதுக்கு தட்டினான்னு எனக்கு தெரியும் எதுக்கு கைக்கு தட்டாங்க நான் தப்புனா ஓடுவேன் நீ ஒண்ணு தட்டாதமா உங்களை நாங்க எவ்வளவு பேஜார் பண்ணி பாக்க அதுக்கு இல்லம்மா வேற நீங்க அந்த கை தட்டுறீங்க பேர் எவ்வளவு கட்சி தெரியுமா நான் ஒரு முறை தட்டு சொல்லி எனக்கு வலிக்குது ஒரு நாள் முழுக்கும் சரி அது மீசல்ல சரி ஒரு சைக்கிள் நீ எத்தி பேர் ஏத்துமா கேள்வியா ஆமா உன் சாமாத்தியமே என் சாமாத்தியமா ஏன் சாமர்த்தியம் சைக்கிள்னா மிதி வண்டி வந்தேன்டா பால்காரே அடடா பத்து மட்டை கட்டி கறக்க போறே அத தண்ணி ஊத்தி நிக்க போறே அரக்க தெரியாதவருக்கு 68 அறுபாமா எதெல்லாம் ஒண்ணு இருக்கல ஒரு சைக்கிள்ல என்னால ஒரு மூணு பேர் ஏத்துமாவே சாமாத்தியம் பைக்ல 6 பேர் ஏத்துவான் 10 பேர் ஏத்துவான் 15 பேர் கூட ஏத்துவான் அவன் சாமாத்தியம் ஆனா அதே சைக்கிள்ல நான் எத்தனை பேர் ஏத்துமா எத்தனை பேர் உன்னால 19 பேர் ஏத்துவோம் ஒரு சைக்கிள்ல 19 பேர் ஏய் என்னால எவனோ ஏத்த முடியாது ஆனா நான் ஏத்துவான் எப்படி கேட்டு போய் இத கணக்கு சொல்ல சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு ஆளு நீ ஒரு ஆளு உன்னை எத்தனை பேர் பார் கணக்கு கரெக்டா சொல்லல என்ன அப்புறம் பாரு நீ அதான் பண்ணு சரி சொல்லு சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு ஆளு நீ ஒண்ணு உன்னை எத்தனை பேர் ஏத்த இன்னும் 18 பேரை இன்னும் பண்ண சைக்கிள் ஆங்க வாழு ஓ இப்ப சைக்கிள் வந்து அந்த நின்னுங்குது இல்ல அது மேல நான் உட்காந்துக்கிறேன் நல்லா நடிக்கண்டா ஆனா தான் சிவாஜி செத்துட்டாரு ஏன் அவளை நடிக்கிறேன்னா இது என்ன இரும்பு விழா லப்பர் விழா அவ்வளவு துண்டு கீழ் போகுது ஆனா நீ முன் வில்ல தான் பாப்பேன் நாங்க பின் வில்லையா காத்துக்கிட்டாங்க பாப்போம் பீர பிடிக்கிறது பாக்காத அப்ப சைக்கிள் ஓட்டி மொத்த நான் ஒரு ஆள் உன்னை எத்தனை பேர் ஏத்தணும் இன்னும் 18 பேர் வரணும் இன்னும் 18 பேர் ஏத்தணும் ஆமா ஏத்தறம் பாரு முன்ன ஒரு 9 பின்னாடி ஒரு 9 9 18 என்ன ஒரு சேத்தா உமால 19 பேர் நான் ஏத்துவோம் ஜமனை ஏத்த முடியாது ஆனா நாளைக்கு ஏத்துவான் ஸ்கூல்ல வாத்தியார் கொடுத்தா சொல்றாரு 8க்கு அப்புறம் 9 அது கத்து கொடுக்குறேன் கோயிலுக்கு கொடுத்தா நமக்கு 9 வச்சுக்கிறேன் என்ன பண்றோம் அதுக்கு சொல்றேன் வச்சியா போறோம் ஏன்னா இது ஒண்ணா நான் ஓடுறேன் அப்படி ஐயா நான் வரேன் அதுக்கு இன்னொரு தடவை வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு தாங்க போக தர தேங்காய் போட எனக்கு தேவை அம்மா அன்பு சார் உலக பெருங்குடி மக்களுக்கும் அரசகுல வேந்தர்களுக்கும் அரசியல் அதிகாரிகளுக்கும் இந்த முப்பெரும் விழாவை காண வந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எங்கள் முதற்க நன்றி மயங்க வைத்த இந்த ஆளுநத்தை பாராட்டி
எனக்கா வாங்கிட்டாமா நல்ல வேலை நாங்க எதிர்பார்த்து நம்பிச்சு அப்பா எதுக்காக அவங்களுக்கு அந்த முத்தாரத்தை கைட்டு கொடுக்குறீங்க? அம்மா இவன் இசையால் பாட மயங்க வைத்தவன் இந்த நாட்டை எடுத்து இருந்தால் அந்த முத்தம் நம்மளுக்கு இருந்தாங்க யாருடைய முத்தாரம்? உனது தாய் மணிமேகலை வந்து விட்டாள் அவனுக்கு முத்தாரம் வாய் மூடுங்கப்பா. என்னுடைய தாய் முத்தாரத்தை கைட்டு ஒரு நாட்டிக்காரி கைட்டு கொடுங்க, பணத்தை கொடுக்கறது தானே? நாட்டிக்காரி கேவலம் என்ன இசையால் பாட மயங்க வைக்க தக்கி நாட்டிக்காரி நாட்டிக்காரன் தான் சொல்லுவாங்க. நினைப்பதுதான் தவறு. அடுத்த இழிவா பேசப்படாது, எவரையும் புகழ்ந்து பேசணும். அதுதான் மனிதன். மதிக்க முடியாது. கிடைக்காது, விலை மதிக்க முடியாதது. ஒரே ஒரு இடத்து தான் கிடைக்கும். செய்யாறு மீனாட்சி சோழ 30 ரூபாய். 30 ரூபாய். எவ்வளவு? 30 ரூபாய். நீ வாங்கி கொடுத்தவளுக்கு அந்த கஷ்டம் தெரியும். விலை என்ன தெரியுமா? 30 ரூபாய். அவரு அதான் சொல்றாரு. 30 லட்சம். மாத்திட்டாமா. எனது மனைவி மணிமேகலை முத்தாரன் 30 லட்சம். ஆனால் உனக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், தனிய கஷ்டம். மண்ண ரூம் போட்டாமா. அப்பா அரண்மனையில தங்க வைக்கிறீங்களா அவங்கள? வரை வந்தவரை விரட்டி அடித்து வழக்கம் இந்த தமிழ்மண் வந்தார வாழ வைத்த நாடு இந்த நாடு. அவர் இருக்கட்டு விடுவான். நினைத்த போது நாட்டியத்துக்கு அதுக்கு சொல்லப்பா. பாக்குறவங்களா என்ன நம்மள தவறா சொல்லுவாங்க. நாட்டிக்காரில அரண்மனை சேர்த்து தவறா நினைத்தா பரவாயில்ல, மற்றவங்க தவறு கேளுப்பா. அவங்களுக்கு பொண்ணு பொருள் கொடுத்தியா அதெல்லாம் அனுப்பிச்சு விட்டுருங்க. போதும் வேணும் நம்மளுக்கு. சின்னத்திரி உனக்கு அனுபவம் ஐயா எனக்கு கெஸ்ட் ஹவுஸா? ஆமா ரொம்ப நன்றிங்க. அரண்மனை பின்னாடி இருக்குது. கெஸ்ட் ஹவுஸ் தரீங்கல்ல, எனக்கு அதுல ஒரு ரூம் மட்டும் கம்ஃபர்டபிள். ஓ உனக்கு இல்லாத எதுவுமே கிடையாது. 3 நாள் கஷ்டப்பட்டு ஆடிக்கிறேன். இன்னும் 1 நாளுக்கு நான் தரேன். எனக்கு இந்த ரெஸ்ட் ரூம் மட்டும் கொஞ்சம் கம்ஃபர்டபிள். ரெஸ்ட்ரூம்னா பாத்ரூம் தானே. இந்தியன் பாத்ரூம் பளிங்கல் போட்டு வச்சுக்கிறேன். அங்கே குளிக்கலாம், அங்கே சாப்பிடலாம், அங்கே போலாம். ஐயோ வேணாங்க, எனக்கு இந்தியன் ஏமா ரெஸ்ட் ரூம் வேணும். ஓ முட்டி போட்டு உட்கார முடியல, அப்படியே உட்காந்து போனோம். அதானே உனக்கு புது மாடல். நேத்தா நெட்ல பார்த்து ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஹெலிகாப்டர் வந்துக்குது. நாளைக்கு பாத்ரூம்ல மாட்டி விட்டுறேன். நீ போ. நீ உட்கார வேணாம், முட்டி போட்டு உட்கார வேணாம். அப்படியே முக்க கூட தேவை. போய் நின்னா பைப் ஒன்று வரும் வச்சு நான் தர்றேன். நீ தான் ஓபன் பண்ணணும். என்ன வச்சு ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் ஓபன். ஐயா மூந்து பாரு, சூப்பரா இருக்கு. காத்து மூலியமா என்ன சொல்றேன், என்ன வார்த்தை பேசுறோம், ஏது வார்த்தை பேசுறது, நிதானத்தோடு பேசு, நாகரிகத்தோடு பேசு. இந்த சமுதாயத்துல எதுக்காக வாழ்றோம்? வாழ்ந்தா ஒழுக்கமா வாழ். எப்பவுமே எவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா உடனே தண்ணி கொடுக்காதீங்க. ஏற்கனவே அச்சிங்கன்னு கூடும். ஃபேன் போட்டு விடுங்க. வெளியே பார்த்தீங்கன்னா குட்டியா திருச்சிருங்க. அதில் சுத்தி நின்று சாவச்சிடா இருக்கும். எவனா ஆச்சுன்னா எட்ட நில்லுங்கப்பா. கிட்ட நின்னா செத்து போறான். தேவையில்ல போனா. என்னப்பா குட்டி, நான் ஒழுக்கம் நெஞ்சு வலிக்குதா? பக்கத்து இல்லை, நான் தானே எங்க வச்சேன். நெஞ்சு வலிக்காதுப்பா. எடுத்துருப்பா. என்னடா சேராட்டோ மேரிக்கிறேன். ஷேராட்டோ அதான் சேராட்டோ மேரிக்கிறேன். எவனா பின்னாடி உட்காந்து சிறந்த உணவு இருக்கு. உணவு போயிட்டு ரொம்ப நன்றி. ஆச்சு இருக்கு. வரங்க. உன்னுடைய நாட்டிற்கு வந்து கண்ணுக்கும் செவிக்கும் நல்ல விருது கிடைத்தது. அது மட்டுமல்ல, நானோ சின்ன சிறியவன். என்னுடைய தந்தைக்கு பிறகு இந்த நாட்டை அதனால் பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும், உலக அனுபவங்களை கற்று வர வேண்டும். அது மிக்க மகிழ்ச்சி மாவட்டம். அதாவது கண்ணுக்கும் செவிக்கும் விருந்தளித்து விட்டேன். உனக்கு சிறந்த உணவு இருக்கிறது. இந்த முப்பது விழாவை காண வந்த அனைத்து அன்பு உணவுகளுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் அனைத்து ஏற்பாடு. நான் பட்ட வலையில் சிக்கிவிட்டான். மணிமணி நாட்டு எதிர்பார்க்காத நடந்து போச்சு. கேட்டு கொடுத்துறான், தங்க இடம் கொடுத்துட்டான். ஒவ்வொரு கையா நவுத்துறோம். அரண்மனையில் சாருமதி வந்து பாத்துட்டான். அவளுக்கு உறுதுணையாக நீ இருக்கிறாய். நான் என்ன செய்யணும் சொல்லு.